இப்போ ஒரு வீடியோல ஒண்ணு பேசுறதுக்கு தற்கொலையான்னு கேட்டிருக்காருப்பா. ஏன் மலைகளை இடிக்கீங்க, உடைக்கீங்க, நொறுக்குறீங்க? எதுக்காண்டி கன்னியாகுமரி பாலத்துல விரிசல்? ஏன்டா ஆஸ்பத்திரியில ஒரு வண்டி கூட இல்லையான்னு கேட்டதுக்கு எல்லாம் தெரிஞ்சா பேசு, நீனே ஒரு தற்கொலை மாதிரி பேசாதான்னு என்கிட்ட. நான் தற்கொலையா இருந்துட்டு போறேன், அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. இங்க படிச்சவன், பட்டம் வாங்கினவன், பதவியில இருக்கவன், அரசியல்வாதி, எம்எல்ஏ, எம்பி எல்லார்ட்டையும் போய் நீ கேளுடா, எதுக்கு மலைகள்லாம் இடிக்கீங்க, எங்க அள்ளிட்டு போறீங்க, அதனால உங்களுக்கு என்ன பயன் அப்படின்ட்டு அவங்கிட்ட கேளு. உடைச்சு அள்ளிட்டு போத்தனே சும்மா நிக்காங்களே அவங்க தற்கொலையா? ஏன்டா இதை போட்டு உடைக்கீங்க, இதை போய் நீங்க உருவாக்க முடியுமான்னு கேட்க நான் தற்கொலையா? திருவண்ணாமலையில ஃபுல் தெலுங்கர்கள் அந்த கோயிலுக்குள்ள இப்போ 5 வருஷம் இல்ல, இப்போ ஒரு 1.5 வருஷமா கூட்டிட்டாங்க. ஏன் அப்படின்னு போய் கேளு. அங்க திருவண்ணாமலையில யாரு தற்கொலைன்னு போய் கேளு. அதை விட்டுட்டு நீ தற்கொலை மாதிரி பேசாத, எல்லாம் தெரிஞ்சா பேசு. எனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா, நான் தற்கொலை தான். அதை பத்தி எனக்கு தற்கொலையா இருக்கிறத பத்தி எனக்கு கவலையே கிடையாது. நீ தற்கொலை ஆயிராம நீ நல்லவன் தானே, நீ கேள்வி